ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் ரீடிங் சீரீஸ். போன 2 எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டிக்கல் எடுத்து அது உங்களுக்கு படித்து எக்ஸ்பிளைன் பண்ணும். வி ஹோப் தட் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அதே வரிசையில் இன்னைக்கு நம்ம 3வது எபிசோட் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ கரண்ட்டாக வந்து பர்னிங் இஷ்யூவாக இருக்கிற இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும், நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலும் இதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்டிக்கல் தான் நம்ம இன்னைக்கு பிக் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த ஆர்டிக்கலுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டிக்கலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ பாருங்க. அப்போதான் இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு திஸ். ஸோ டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபார்மர்ஸ் மார்ச், வாட் ஆர் தேர் டிமாண்ட்ஸ், வை இஸ் கவர்மெண்ட் பிளாக்கிங் த ரோட்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து தேர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் த கேபிட்டல், அவங்களோட டிமாண்ட்ஸ் என்ன அண்ட் வை இஸ் கவர்மெண்ட் பிளாக்கிங் த ரோட்ஸ். ஸோ எதனால கவர்மெண்ட் வந்து ரோட்ஸ்லாம் பிளாக் பண்ணுறாங்கன்றதான் டாபிக். ஃபார்மர்ஸ் ஆர் டிமாண்டிங் அ லீகல் மினிமம் ப்ரைஸ் ஃபார் தேர் கிராப்ஸ் ஆஸ் தே மார்ச் டு நியூ டெல்லி அண்ட் ஆஸ்க் கவர்மெண்ட் டு ஃபுல்ஃபில் இட்ஸ் ப்ராமிசஸ். ஸோ தே ஆர் டிமாண்டிங் அ லீகல் மினிமம் ப்ரைஸ். ஸோ இப்படின்னா என்னன்றது நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ மினிமம் ப்ரைஸ் ஃபார் தேர் கிராப்ஸ் as they march to New Delhi and ask government to fulfill its promises. அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறது தான் வந்து அஜெண்டா, ரைட்டா? So let's get into this. Thousands of farmers on tractors and trucks are marching towards the Indian capital, New Delhi, to push the government to address their demands, including guaranteed prices for their produce and debt waivers, ரைட்டா? ஸோ ஆயிரக்கணக்கான ஃபார்மர்ஸ் வந்து ட்ரக்ஸ்லையும் டிராக்டர்ஸ்லையும் வந்து தேர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் நியூ டெல்லி டு அட்ரஸ் தேர் டிமாண்ட்ஸ். அண்ட் எதுக்காக போகிறாங்க? ஃபார் கேரண்டீட் ப்ரைஸஸ் ஃபார் தேர் ப்ரொடியூஸுங்கிறது அவங்களோட விளைச்சல், ரைட்? ஈல்ட், கிராப் ஈல்ட் அண்ட் டெட் வெய்வர்ஸ். டெட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், கடனை வந்து தள்ளுபடி செய்யறதுக்கான ஒரு ரெக்வஸ்ட்டாக அதுவும் வந்து பார்ட் ஆஃப் தி அஜெண்டாவாக இருக்குது, ரைட்டா? Police in Haryana state, which borders Delhi, on Tuesday fired tear gas on farmers to prevent them from reaching the capital, which has been converted into a fortress, reviving memories of the 16-month-long agitation by the farmers 2 years ago. Multiple entry points to the capital have been sealed by erecting barriers of barbed wire, spikes and cement blocks. So basically the entire paragraph வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி என்ன நடக்குதுன்னு. ஸோ போலீஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ தேர் ஃபயரிங் டியர் கேஸ். ஸோ ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து கேபிட்டல்னா நியூ டெல்லிக்கு போகிறாங்க. ஸோ நியூ டெல்லி இஸ் அ வெரி சென்சிட்டிவ் பிளேஸ். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எதுவும் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? தேர் ஃபயரிங் டியர் கேஸஸ், அந்த பார்ப்டு வயர்ஸ் அண்ட் எல்லாமே அதை வச்சு தேர் ட்ரைங் டு கண்ட்ரோல் த ப்ரொட்டஸ்ட். ஸோ அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னொரு மென்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16-month-long agitation by the farmers 2 years ago அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. ஸோ உங்களை நிறைய பேர் நீங்கள் நியூஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அது வந்து 1 வருஷம் நடந்துச்சு அந்த ப்ரொட்டஸ்ட்டை. ஸோ அந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹேட் டு டூ அ லாட் ஆஃப் நெகோசியேஷன். நிறைய பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. எப்படின்னா ஃபார்ம் பில்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து வாஸ் அபவுட் டு மேக், அதாவது அது ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையில் இருந்தாங்க. பட் த ஃபார்மர்ஸ் டிட் லைக் இட். அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல. ஸோ அதனால தான் அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அதுக்கான விஷயங்கள் வந்து கீழே இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். பட் அதுதான் இதுக்கான கான்டெக்ட். ஸோ ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ இன்னமும் மோர் சென்சிட்டிவ் உங்களுக்கு. ஸோ இது வந்து 2வது வாட்டி இப்படி நடக்குது அப்படின்றதுனால இன்னும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து இந்த லைன் இருக்கு, ரைட்டா? அடுத்து, authorities have been banned large gatherings in Delhi and suspended internet services in several Haryana districts ahead of the march to Delhi called by farmers from Punjab and Haryana along with several other northern states. ஸோ பேசிக்கலி என்ன நடக்குதுன்னா, இன் அண்ட் அரௌண்ட் த டெல்லி ஏரியாவில் வந்து இன்டர்நெட் சர்வீசஸ் எல்லாமே கட் பண்ணிடுறாங்க. யூஸ்வலி நடக்கிறது தான் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்டு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர இடத்துல they will try to keep it together. ஸோ எந்த ப்ராப்ளமும் பயங்கரமாக வெடிக்காமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் மற்ற இடத்துல, அதாவது முக்கியமாக இதில் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. ஸோ பஞ்சாப் அண்ட் ஹரியானாலேருந்து வர்ற ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் தான் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில அதர் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்தும் இருக்குது, ரைட்டா? ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஹியர் இஸ் மோர் டு நோ அபவுட் த ப்ரொட்டஸ்ட். ஸோ இப்போ தான் நம்ம டீட்டெயிலுக்குள்ளேயே போகிறோம். இது வரைக்கும் நம்ம சும்மா ஒரு கான்டெக்ட் தான் பார்த்தோம். இப்போ நம்ம லெட்ஸ் கெட் இன் டு த டீட்டெயில். ஹூ இஸ் பார்ட்டிசிபேட்டிங்? யார் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறா அப்படின்றது தான் இது இந்த பேராகிராஃப். So aside from organizations from Punjab and Haryana, unions from the states of Uttar Pradesh, Rajasthan, Madhya Pradesh are also participating in the march as they demand government intervention to help the ailing agricultural sector.
which is central to the country's food security. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் பஞ்சாப் அண்ட் ஹரியானா எந்தெந்த ஸ்டேட்லேருந்து தான் ஃபார்மர்ஸ் யூனியன் வராங்க, உத்தரப்பிரதேஷ்லேருந்து, ராஜஸ்தான்லேருந்து, எம்பியிலேருந்து, எல்லா இடத்துல இருந்தும் தேர் ஆஸ்கிங் ஃபார் அ டிமாண்ட். அதாவது தே நீட் சம் ஹெல்ப் ஃப்ரம் த கவர்மெண்ட் டு ஹெல்ப் தெம். அவங்களோட அக்ரிகல்ச்சர் செக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு டவுனான சுச்சுவேஷனில் இருக்குது இந்தியாவில். ஸோ அதுக்கான ஒரு ஹெல்ப்பாக வந்து அவங்க கேட்க வரா, ரைட்டா. அடுத்து இந்த சம்யுக்தா கிசான் மோர்ச்சா SKM, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா KMM, Kisan Mazdoor Sangharsh Committee are spearheading the protest. The organizers said more than 200 farm unions are participating in the march to Delhi. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மூணுமே வந்து ஃபார்மர்ஸ் யூனியன் மாதிரி. நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு 3 வருஷம் முன்னாடி இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சுன்னு. ஸோ அப்போ வந்து இந்த சம்யுக்தா கிசான் மோர்ச்சா SKMங்கிற அந்த யூனியன் தான் வந்து இட் வாஸ் ஸ்பியர் ஹெட்டிங். இந்த இப்போ உள்ள ப்ரொடெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ ஸ்பியர் ஹெட்டிங் தி ப்ரொடெஸ்ட் அலாங் வித் கப்புள் ஆஃப் அதர் கமிட்டிஸ், ரைட்டா. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறா, கிட்டத்தட்ட 200 ஃபார்மர்ஸ் யூனியன் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொடெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க, ரைட்டா. அடுத்து the SKM played a key role in the 2020 to 2021 protest that forced Prime Minister Narendra Modi to repeal 3 farm laws that farmers feared would have benefited the corporations at their expense. Farmers have accused Modi's government of failing to fulfill its promises to farmers since then, including doubling their incomes. ஸோ இந்த பேராகிராஃப் என்ன சொல்ல வராங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2020 to 2021 நடந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து இந்த SKMன்றது தான் இட் பிளேட் அ கீ ரோல் விச் ஃபோர்ஸ் த பிரைம் மினிஸ்டர் டு ரிப்பல் த ஃபார்ம் லாஸ். ஸோ ரிப்பல் த ஃபார்ம் லாஸ்னா வந்து அந்த ஃபார்ம் லாஸை வந்து திருப்பி எடுத்துக்கிற மாதிரி, அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாமல் எடுத்துக்கிற மாதிரி அவங்க வந்து தே ஃபோர்ஸ் த பிரைம் மினிஸ்டர் டு டூ இட். And that farmers feared would have benefited. எதனால் அப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் லாஸ் வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இல்லை, ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிஷியலாக இல்லை, அது வந்து கார்பரேஷன்ஸ்க்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு இருந்ததுனால அவங்க வந்து அதை அப்போஸ் பண்ணாங்க. அந்த ஃபார்ம் லாஸை வந்து வரவிடாமல் தடுத்துட்டாங்க, ரைட்டா. Farmers have accused Modi's government of failing to fulfill its promises. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற ப்ரொடெஸ்ட்டுக்கான ரீசன் வந்து என்னன்னா, 3 வருஷம் முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில் வந்து என்னென்னலாம் ப்ராமிசஸ் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லி ப்ரொடெஸ்ட்டை நிறுத்துங்கன்னு சொன்னாங்களோ அந்த ப்ராமிசஸ் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ நடக்கிற ப்ரொடெஸ்ட்டில் வந்து இப்போ நடக்கிற ப்ரொடெஸ்ட்டுக்கான ரீசனாக அது வைக்கிறாங்க. நீங்கள் 3 வருஷம் முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ நடத்தி வைக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் டபுளிங் தேர் incomes. So இந்த income double பண்றது வந்து ஒரு point of their agenda, ரைட்டா. The SKM has called for a nationwide rural and industrial strike to express disapproval of the government. So இந்த SKM and the farmers or union வந்து they are asking for a nationwide rural and industrial strike. So அவங்களோட disapproval மொத்த நேஷன்லயும் வந்து ஸ்ட்ரைக் இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க வந்து முன்னிறுத்துறாங்க இந்த இடத்துல, ரைட்டா. ஸோ ஏன்னா அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டை கேதர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கம்மியான நம்பர்ஸில் போகிறதுக்கும் நிறைய நம்பர்ஸில் போகிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ தேர் ட்ரைங் டு கால் ஆல் த ஃபார்மர்ஸ் டுகெதர் அண்ட் எக்ஸ்பிரஸ் தேர் டிஸ்அப்ரூவல், ரைட்டா. அடுத்து ஸோ இப்போ நம்ம யார் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்றது பார்த்தோம். ஃபார்மர்ஸ் ஃப்ரம் பஞ்சாப், ஹரியானா நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஃபார்மர்ஸ் டிமாண்ட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அவங்களோட டிமாண்ட்ஸ், எதுக்காக இது அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் முக்கியமாக. ஸோ த ஃபார்மர்ஸ் ஆர் டிமாண்டிங் லீகல் கேரண்டிஸ் ஆஃப் அ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் which acts as a safety net for the farming community, waivers of farm loans and a rollback of policies they say hurt farmers. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வில் ஹவ் டு டேக் இட் ஸ்லோ. ஸோ இதில் உங்களுக்கு கான்டெக்ட் நான் இப்போ கொடுக்குறேன். பட் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிகல் படிக்கும் போது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு இருக்குது. ஸோ இதுக்கான கான்டெக்ட் உங்களுக்கு தெரியாது. ஸோ உடனே கூகுள் பண்ணி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல் படிக்கும் போது இட் ரியலி ஹெல்ப்ஸ். உங்கள் நாலேஜும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், கரண்டாக நடக்கிற நியூஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ இப்போ இந்த எம்எஸ்பினா என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன். இந்தியாவில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து எப்படி ஆப்ரேட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிரியேட் பண்ணுற அந்த கிராப்ஸை, அதாவது ஈல்ட் பண்ணுற கிராப்ஸை வந்து தே ஹேவ் டு செல் இட் சம்வேர். ஸோ ஒரு 1950s 60sலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் ஆர் வெரி அப்ரெஸ்ட் பீப்புள். அவங்க கிரியேட் பண்ணுற கிராப்ஸுக்கு வந்து நாங்கள் தான் விலை நிர்மாணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரேடர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கம்மியான காசு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களோட விளைச்சலுக்கு, ரைட்டா. இது வந்து நான் சொல்றது வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல சொல்றேன்.
இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியும் அப்படி இருந்துச்சு, இண்டிபெண்டன்ஸ் அப்போ இந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் நிறைய நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஃபார்மர்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப போர் சுச்சுவேஷனில் இருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் மண்டீஸ்னு சொல்லி இருக்கும். ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட கிராப்ஸ் எல்லாமே வந்து மண்டீஸ்க்கு வந்து they can sell it for a fixed price. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து யார் டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் அதுதான் வந்து இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்க்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த வருஷம் வந்து இப்போ நான் ஒரு ஃபார்மராக இருக்கேன், இந்த வருஷம் வந்து திடீர்னு மழை அதிகமாக பெய்யுது, என்னோட விளைச்சல் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து லாஸ் இருக்கும். ஸோ அந்த லாஸை வந்து இப்போ லெட்ஸ் சே டிமாண்டும் கம்மி ஆயிடுச்சு, அந்த பர்டிகுலர் கிராப்டுக்கு வந்து டிமாண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இது வந்து பெட்டர் எக்ஸாம்பிள். டிமாண்ட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா விலை கம்மி ஆயிடும். நான் போட்ட காசு வந்து 10 ரூபா போட்டு நான் வந்து அந்த விளைச்சல கொண்டு வந்திருக்கேன். ஆனால் டிமாண்ட் கம்மியானதுனால லெட்ஸ் சே 5 ரூபா தான் அந்த கிராப்புக்கான டிமாண்ட் இருக்கு அப்படின்னா எனக்கு 5 ரூபா நட்டம் வருது. ஸோ அந்த நட்டத்தை வந்து ஃபார்மர்ஸ் எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது நான் உங்களுக்கு வந்து 10 ரூபா, ஒரு கிலோ அரிசி வந்து 10 ரூபா அப்படின்ற ஒரு விலையில நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆனாலும் சரி 10 ரூபாய்க்கு வந்து அந்த ஃபார்மர்ஸ் வந்து அந்த விளைச்சலை வந்து விற்கலாம். அதாவது கலாமிட்டிஸ், அதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதாவது மழை பெய்யுது இல்லை திடீர்னு வந்து உங்களுக்கு டிமாண்ட் கம்மியாகுது அப்படின்ற நேரத்தில் ஃபார்மர்ஸ் வந்து மண்டிக்கு போய் இந்த எம்எஸ்பி ப்ரைஸில் விற்று அவங்களோட அட்லீஸ்ட் அவங்க போட்ட காசை திருப்பி எடுத்துலாம், நஷ்டம் வராமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி நெட்டு. இது இல்லைன்னா யோசிச்சு பாருங்க என்ன ஆகும்ட்டு. தே வில் நாட் ஹாவ் தட் சேஃப்டி நெட். ஸோ அவங்க போட்ட காசை வந்து நிறைய நேரத்தில் நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், ரைட்டா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் வந்து அவங்க இதே விலைக்கு தான் வந்து விற்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ சப்போஸ் வெளியில் அதிகமான விலைக்கு விற்க முடியுது அப்படின்னா வெளியில் போய் அவங்க விற்று அதிக காசும் பார்க்கலாம். ஸோ இது வந்து சப்போஸ் விலை கம்மியாச்சுன்னா அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். எம்எஸ்பினா என்னன்ட்டு, ஏன்னா இது புரிஞ்சாதான் இந்த என்டையர் ஆர்டிக்கலுக்கான ஐடியாவே புரியும். ஸோ இதுதான் அவங்களோட பர்டிகுலர் டிமாண்ட். தே ஆர் டிமாண்டிங் லீகல் கேரண்டிஸ். அதாவது இப்போ உள்ள எம்எஸ்பி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லீகலாக கிடையாது. அது தட் இஸ் நாட் லீகலி பிரசன்ட். ஸோ எந்த லாவும் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து எம்எஸ்பி கொடுக்கணுன்ற ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் கிடையாது. பட் ஆனால் அது கவர்மெண்ட் அவுட் ஆஃப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக இப்படி ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக வந்து ஃபார்மர்ஸ் வந்து இது லீகல் ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தே டோன்ட் வாண்ட் திஸ் டு கோ அவே. நம்ம 3 வருஷம் முன்னாடி இந்த ஃபார்ம் லாஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்ம் லாஸ்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த எம்எஸ்பி தாண்டி வேற நிறைய அவென்யூஸ்ல நீங்க போய் செல் பண்ணலாம், மற்ற ஸ்டேட்டுக்கு போய் செல் பண்ணலாம். அதாவது ஃபார்மர்ஸ்க்கு மண்டியை தாண்டி நிறைய ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்படி கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா, ஃபார்மர்ஸ் வந்து என்ன பயந்தாங்கன்னா, மண்டி வந்து மேபி வந்து அவங்க மண்டியை வந்து இது பண்ணுறாங்களோ, அதாவது அந்த கான்செப்ட்லேருந்து வெளில வராங்களோ, நம்மளுக்கு வந்து அந்த சேஃப்டி நெட் இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த பயம் தான் இந்த என்டையர் ப்ரொட்டஸ்ட்டுக்கான ஒரு ஹார்ட் ஆஃப் த இஷ்யூனே சொல்லலாம், ரைட்டா? ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர் எம்எஸ்பினா என்னன்ட்டு. ஸோ அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாம். த எம்எஸ்பி விச் இஸ் த காஸ்ட் அட் விச் த கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் கிராப்ஸ் ஃப்ரம் ஃபார்மர்ஸ் provides farmers with an assured income for their produce amid market uncertainties. இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு என்னன்ட்டு. அடுத்து the demand is for the MSP to be fixed at least 50% higher than the cost of production of any crop. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கிராப் வந்து இப்போ 10 ரூபாய்க்கு நான் அந்த கிராப்பை வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா, விளைச்சல் இருக்கு அப்படின்னா, ஸோ செல் பண்ணும் போது எம்எஸ்பி வந்து 50% ஹையரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அட்லீஸ்ட் 15 ரூபாய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுதான் அவங்களோட டிமாண்ட். என்ன காஸ்ட்டோ அதோட 50% ஹையரா தான் எம்எஸ்பி வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து லீகலா வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து, farmers are agitating against the planned privatization of the electricity sector. State governments currently provide subsidized electricity to farmers, which helps bring in put cost down. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா, பிரைவேட்டைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள பிஸ்னஸஸ் வந்து என்ன நடக்குதுன்னா, கவர்மெண்ட் கையில இருந்து பிரைவேட் என்டிட்டிஸ் கையில வந்து கை மாறுது, ரைட்டா? ஸோ கவர்மெண்ட்டுக்குமே வந்து இட் இஸ் பெனிஃபிஷியல் பிகாஸ் தே ஆல் த பிரைவேட் பிளேயர்ஸ் தே ஹாவ் அ லாட் ஆஃப் மணி டு சார்ட் ஆஃப் அது வந்து கவர்ன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கு பண்ற ஒரு விஷயம் தான் இந்த பிரைவேட்டைசேஷன் சொல்லிட்டு. ஸோ ஃபார்மர்ஸ் ஆர் அஜிடேட்டட் அகைன்ஸ்ட் த பிளான்ட் பிரைவேட்டைசேஷன் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி செக்டர். எங்கேயும் நான் ஒரு சின்ன கான்டெக்ட் கொடுக்கணும்னு விரும்புறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ இந்த முக்காவாசி விளைச்சல் வந்து அதாவது வீட் அண்ட் பேடி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா ஸ்டேட்ல தான் இருக்கு. அண்ட் அந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஆக்சுவலி நம்ம இந்த ஆர்டிக்கல்லே கீழே பார்ப்போம், கிரீன் ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். அதாவது 50s and 60s வந்து இந்தியாவில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட்டு ரொம்ப ஸ்கார்ஸாக இருந்தது அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கிரீன் ரெவல்யூஷன்ற கான்செப்ட் வந்துச்சு. அப்போ வந்து விளைச்சல் அதிகமாக்கிறதுக்கான முயற்சிகள் நிறைய நடந்துச்சு. அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி சப்சிடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபார்மர்ஸ்க்கு வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணணும், இன்னும் விளைச்சல் அதிகமாக இருக்கணும், பம்புக்கு மற்ற விஷயங்களுக்குலாம் எலக்ட்ரிசிட்டி நிறைய தேவைப்படுன்றதுனால சப்சிடிஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ இந்த எமோஷனை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சப்சிடியை வந்து பிரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து கஷ்டமாயிடும். தேர் அகெயின்ஸ்ட் பிரைவேட்டைசேஷன். கவர்மெண்ட் வந்து என்னதான் வந்து அஷோர் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஃபார்மர்ஸ் ஆர் வரிட். பிரைவேட் கையில் மாறிடுச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுவோம் அப்படின்ற ஒரு எமோஷன் இருக்குது உள்ள. ஸோ அந்த பிரைவேட்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி செக்டரை வந்து அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கரண்ட்லி ப்ரொவைட் சப்சிடைஸ்ட் எலக்ட்ரிசிட்டி டு ஃபார்மர்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் பிரிங் புட் காஸ்ட் டவுன். ஸோ இதனால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து currently provide subsidized electricity which okay, so subsidize பண்றதுனால அவங்களுக்கு காஸ்ட் கம்மியாகுதுன்றது தான் இதோட பாயிண்ட், ரைட்டா? So they are also demanding compensation for the farmers who died during the 2020 to 2021 protest. So நம்ம 3 வருஷம் முன்னாடி நடந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்மர்ஸ் வந்து இறந்து போனாங்க. எதனாலனா அந்த கிளைமேட்னால பிளஸ் வந்து சில பேர் சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். கவர்மெண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயம் திருப்பி நடக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அடுத்து there have been around 750 martyrs during the struggle, said Viju Krishnan, the General Secretary of the All India Kisan Sabha, an organization participating in the current protest. Right? அடுத்து another demand is the dismissal of the federal minister whose son was accused of running his car over farmers in Uttar Pradesh's Lakhimpur Kheri district in October 2021. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இதில் அடுத்தடுத்த அஜெண்டாஸ் என்னென்ன டிமாண்ட்ஸுங்கிறது தான் சொல்ல வராங்க. ஒன்று நம்ம பார்த்தோம் எம்எஸ்பி பற்றி பார்த்தோம். அடுத்து எலக்ட்ரிசிட்டி செக்டர் பிரைவேட்டைசேஷனை வந்து அகெயின்ஸ்டாக நம்ம பார்த்தோம். மூணாவது இன்னொரு டிமாண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்மிசல் ஆஃப் ஃபெடரல் மினிஸ்டர். இந்த ஃபெடரல் மினிஸ்டரோட சன் வந்து ஹி வாஸ் இன்வால்வ் இன் சம் ஃபார்மரோட ஒரு டெத்துக்காக ஒரு ரன் டவுன் ஆக்சிடென்ட்டுக்காக. ஸோ அந்த மினிஸ்டரோட டிஸ்மிசல் தான் வந்து இன்னொரு ப்ரொபோசல், ரைட்டா? அடுத்து the protest also seek to ensure that the promises made by Modi's Bharatiya Janata Party BJP in 2021 are acted on. Again coming back to the point, அவங்களோட ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த protest. The 3 acts have been withdrawn, but BJP ruled states are trying to bring them through the back door. Even the recent budget has sought to privatize post harvest activities, Krishnan said. So இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஈவன் தான் அந்த ஃபார்ம் பில்ஸ்னு சொன்னோம் இல்லையா, ஃபார்ம் பில்ஸ் வந்து அவங்க வந்து வேண்டான்னு சொன்னாலும் அவங்க வந்து தேர் ட்ரைங் டு பிரிங் தம் த்ரூ த பேக் டோர். பேக் டோருங்கிறது எப்படியோ பின் வழியாக வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க பிஜேபி அப்படின்றது தான் கிருஷ்ணன்றவர் சொல்கிறாரு. நான் நேரடியாக வந்து நான் அந்த ஃபார்ம் பில்ஸை கொண்டு வரல, மறைமுகமாக எப்படியோ சுற்றி வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது தான் அவங்களோட மோட்டிவ்ன்ற மாதிரி கிருஷ்ணன் சொல்கிறாரு. அண்ட் ஈவன் த ரீசன்ட் பட்ஜெட் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட், அதாவது விளைச்சலுக்கு அப்புறமா இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து பிரைவேடைஸ் பண்ணுன்றது வந்து இப்போ உள்ள இன்டர்ம் பட்ஜெட்லையும் இருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து முன்னிறுத்துறாங்க, ரைட்டா? அடுத்து மோடிஸ் கவர்மெண்ட் ஃபார்ம்ட் அ கமிட்டி டு அட்ரஸ் ஃபார்மிங் இஷ்யூஸ், but it failed to include representatives from Punjab, Haryana and Uttar Pradesh, all major grain producers. The committee has hardly made any progress. ஸோ மோடியோட கவர்மெண்ட் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, பட் இட் ஃபெயில் டு இன்க்ளூட் பஞ்சாப், ஹரியானா அண்ட் உத்தர் பிரதேஷ். அண்ட் ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் விச் ஆர் மேஜர் கிரெயின் ப்ரொடியூசிங், அதாவது நம்ம வீட் அண்ட் ரைஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ மேஜரான பிளேசஸ் இதுதான். அவங்க வந்து அந்த கமிட்டியில் இல்லை. ஸோ அதனால வந்து இட் ஹஸ் நாட் மேட் எனி ப்ராக்ரஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கமிட்டி வந்து முன்னாடியே ஃபார்ம் பண்ணி பேசின விஷயங்கள் எல்லாமே, ரைட்டா? அடுத்து in the meantime farmers continue to struggle with long time problems. Debt due to crop failures causes thousands of Indian farmers to take their lives every year. Agricultural output has been reduced to extreme weather conditions and dwindling water sources caused by climate change. ஸோ இப்போ இருக்கிற இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நடுவில் என்னென்னலாம் கஷ்டம் வந்து ஃபார்மர்ஸ் படுறாங்கன்றதான் சொல்கிறாங்க. ஸோ நிறையா வந்து அவங்களுக்கு வந்து கடன் இருக்குது, கடனால் வந்து அவங்களால விளைச்சல் சரியாக பண்ண முடியல. அண்ட் எவ்ரி இயர் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க, ரைட்டா? அண்ட் அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷன்ஸ்னால வந்து டியூ டு கிளைமேட் சேஞ்ச் அண்ட் வாட்டர் ஸ்கேர்சிட்டினால வந்து அது பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து how has the BJP government responded?
இப்போ டிமாண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, இப்போ இந்த டிமாண்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். A government delegation has held negotiations with the protesting farmers, but the talks have not yielded results. On Tuesday, Indian police tear gassed and detained some farmers who clashed with them at the border between Haryana and Punjab. Police also dropped canisters of tear gas from a drone at one of the border points in northern Haryana state that leads to Delhi. So basically என்ன சொல்ல வராங்க, பேச்சுவார்த்தை நடந்துச்சு, பட் இட் ஹஸ் நாட் ஈல்டட் எனி ரிசல்ட்ஸ், எந்த முடிவுக்குமே வர முடியல. அண்ட் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த டியர் கேஸ் இன்சிடென்ட்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம், அது எல்லாமே நடந்துச்சுன்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்து தேவிந்தர் சர்மா, an Indian agricultural expert, pointed out that the farmers has been cut off from the capital as Delhi's and Haryana's border have been fortified by authorities. இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்தோம், அவங்கள வந்து டெல்லிக்குள்ள வரவிடாம பண்றதுக்கான ஒரு முயற்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் டெல்லி இஸ் அ கேபிட்டல். ஸோ அதனால வந்து அவங்கள வந்து அந்த பார்டர்லேயே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹவு கேன் வி கீப் them away from the country, from the capital, from the decision making he has. ஸோ என்ன இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம அவங்கள கண்ட்ரிலேருந்து வெளில வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து ரெட்டாரிக்கல் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ண முடியாது இல்லையா, they are integral part of the country. farmers வந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க and they are part of the economy. அவங்கள எப்படி கண்ட்ரிலேருந்து வெளில வைக்க முடியும், ஏன் வந்து அவங்கள why are we keeping away from the capital and from the decision makingன்ற கொஸ்டின் வந்து இந்த தேவேந்தர் சர்மா இஸ் புட்டிங் ஃபோர்த். அதுதான் அவர் சொல்கிற பாயிண்ட், ரைட்டா. அடுத்து what were the 2020 to 2021 protests about? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த 3 வருஷம் முன்னாடி அந்த ஃபார்ம் பில் என்ன அப்படின்றதுக்கான சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. During the earlier protest, farmers protested against laws passed by the BJP government that allowed farmers to sell produce directly to bulk buyers and make contract farming easier. ரைட். ஸோ அகெயின் ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ், ஸோ அந்த ஃபார்ம் பில்ல வந்து 3 முக்கியமான விஷயம் இருந்துச்சு. மொதல் விஷயம் வந்து இந்த மண்டீஸை தாண்டி ஃபார்மர்ஸ் வந்து வெளியில டைரக்டா செல் பண்றதுக்கான ஒரு அவென்யூஸ் இருக்கு. ஸோ டைரக்ட் செல்லிங் ப்ரொடியூஸ் டைரக்ட்லி டு பல்க் பையர்ஸ். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஸோ இந்தியாவில் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எப்படின்னா, இந்த பெரிய சிப்ஸ் கம்பெனி ஆகட்டும், எனி கம்பெனிஸ் தே வில் ஹாவ் நீட் பல்காக வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க மார்க்கெட்டுக்கு போய் வாங்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்மர்ஸோட கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. இந்த மந்த்துக்குள்ளே எனக்கு இவ்வளோ வேணும் ப்ரொடியூஸ்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போடுறதுனால ஃபார்மர்ஸ்க்கும் வந்து நல்லது அண்ட் கம்பெனிஸ்க்கும் தே வில் ஆல்சோ கெட் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ். ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வந்து ஈஸியாக இன்னும் லீகல் ஆக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த பில்ல இருந்துச்சு. ஸோ ஒன்று வந்து பல்க் டிஃப்ரெண்ட் அவென்யூஸ், இன்னொன்று வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங், ரைட்டா. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் இருந்துச்சு விச் வாஸ் அபவுட் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கமாடிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணலான்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்டோர் அதிகமாக பண்ண நிறைய கார்பரேஷன்ஸ் நிறைய பீப்புள் வந்து அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். எப்போ டிமாண்ட் இருக்கோ அப்போ ரிலீஸ் பண்ணி அதிக காசு பார்க்கலாம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட்னு ஒன்று போட்டாங்க. ஸோ அந்த கமாடிட்டி ஆக்ட் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ரொம்ப அதிகமான நேச்சுரல் சர்க்கம்ஸ்டான்சஸில் இப்போ ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜுக்கு ஒரு லிமிட் இருந்துச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு லிமிட் இருந்துச்சு. அந்த லிமிட்டை வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அந்த லிமிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து அந்த ஃபார்ம் பில்ல இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த 3 முக்கியமான விஷயம் அந்த ஃபார்ம் பில்ல. ஸோ அதை பற்றி தான் இது சொல்ல வராங்க. While Modi said that the laws were aimed at liberating the farmers, they prompted the resignation of Harsimrat Kaur Badal, the food processing minister, who called the legislation anti-farmer. Right. So while Modi said the laws were aimed at liberating farmers, government என்ன சொல்றாங்க அப்படின்னா, all the bills laws were aimed at liberating the farmers. farmers ஓட கஷ்டங்களை வந்து தீர்க்கணுன்றதுக்காக தான் அது கொண்டு வந்தாங்க. They prompted the resignation of this particular person, the food processing minister, who called the legislation anti-farmer. So in the particular minister வந்து he was against the farm bills and he was saying it is anti-farmer அப்படின்ற ஒரு எமோஷன்ல அவர் சொல்லியிருக்காரு. Modi was forced to withdraw the 3 farm bills in 2021. இதுவும் நம்ம ஏன்னு பார்த்தோம். நிறைய 1.5 வருஷம் ப்ரொடெஸ்ட் நடந்து கடைசி அந்த farm bills வேண்டாம் அப்படின்னு ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. In 2022, Modi's administration promised it would set up a panel of farmers and state officials to find ways to ensure support prices for all farm produce.
farmers have accused the BJP government of lagging behind on that promise. Again same point தான். அந்த ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் உட்கார்ந்து இது சில விஷயங்கள்லாம் நாங்கள் செஞ்சு தருவோம்னு சொன்னாங்க, அது இன்னும் செய்யலை அப்படின்றது தான் அவங்களோட ப்ராப்ளம். வாட் இம்பேக்ட் வில் த ப்ரொட்டஸ்ட் ஹேவ் ஆன் த இந்தியன் எலெக்ஷன்ஸ்? ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2024 ஜென்ரல் எலெக்ஷன் வருது. ஸோ ஜென்ரல் எலெக்ஷன் முக்கியமாக இப்போ எலெக்ஷன் டைமில் இது நடக்கிறது தான் இன்னும் பெரிய ப்ராப்ளமே. எதனால் அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இப்போ வரது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி என்னன்றது தான் இப்போ இதில் சொல்லியிருக்காங்க. த மார்ச் கம்ஸ் months before a general election which the BJP is expected to win. Right? So general consensus என்னன்னு பார்த்தீங்கன்னா, BJP is expected to win இந்த ஆர்டிகல் சொல்கிறாங்க. We do not know how this protest proceeds and if it results in workable solutions, Sharma said, adding, if it lingers on then only will it have an impact on the election. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ப்ரொட்டஸ்ட் வந்து எலெக்ஷனில் எப்படி இம்பேக்ட் ஆகும்னு தெரியாது. பட் இது வந்து இன்னும் ட்ராக் ஆகிட்டே இருந்துச்சு, போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இட் ஹேவ் அன் இம்பேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ தட் இஸ் வாட், அதாவது ஒர்க்கபிள் சொல்யூஷன். வி டோன்ட் நோ ஹவு திஸ் ப்ரொட்டஸ்ட் ப்ரொசீட்ஸ் அண்ட் இஃப் இட் ரிசல்ட்ஸ். இதுக்கான சொல்யூஷன் வருமானு தெரில. இது ட்ராக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெனரல் எலெக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Farmers comprise 2/3 of India's 1.4 billion people, accounting for nearly a fifth of the country's gross domestic product, according to government figures. Hence, farmers form an influential voting bloc and parties trying to gain their support. இது நமக்கு நிறையவே தெரியும். ஃபார்மர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் த பாப்புலேஷனில் இருக்காங்க. அவங்க வந்து பெரிய வந்து ஓட்டிங் பிளாக்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட கோரிக்கைகளை வந்து நம்ம அப்படியே தள்ளி வச்சிட முடியாது. அதுவும் எஸ்பெஷலி எலெக்ஷன் டைமில் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தலை திருப்ப முடியாது. தே ஹாவ் டு லிசன் டு தேர் ரிக்வெஸ்ட். ரைட்டா? ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஹென்ஸ் தே ஃபார்ம் அன் இன்ஃப்ளூயன்ஷியல் ஓட். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ட்ரிக்கியான சுச்சுவேஷன் இருக்காங்க. எலெக்ஷனும் வருது, ஃபார்மர்ஸ் ரெண்டாவது வாட்டியும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, மிடில் கிரவுண்டாகவும் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தாகணும். ஸோ தட் இஸ் த சிச்சுவேஷன் தட் த கவர்மெண்ட் இஸ் இன். அண்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு இங்கே ஒரு வேர்டு இருக்குது, கண்டிப்பாக கூகுள் பண்ணி படிங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ஜிடிபி ஆஃப் த கண்ட்ரி நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸில் பார்ப்போம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கண்ட்ரியோட பவுண்டரிக்குள்ள என்னென்ன கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கான மொத்த மானிட்ரி வேல்யூ, மணி வேல்யூவில் என்ன இருக்கோ அதுதான் வந்து ஜிடிபின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதாகட்டும், இல்லை கடையில் போய் பொருள் வாங்குறதா இருக்கட்டும், எனி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தட் யூ டூ, ரைட்? ஸோ இந்த கண்ட்ரிக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாமே, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியா வந்து கரண்ட்டாக வந்து அரௌண்ட் $3.7 trillion எக்கானமி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ஜிடிபி. ஸோ கண்டிப்பாக ஜிடிபியை பற்றி படிங்க. ஏன்னா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும் போது, இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் படிக்கும் போது நிறைய இந்த வேர்டை பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. ரைட்டா? அடுத்து, Krishnan said that BJP is being condemned for its anti-farmer and anti-worker policies. So Krishnan என்ன சொல்றாருன்னா, said that the BJP is being condemned for its anti-farmer and anti-worker. பிஜேபி வந்து பிஜேபியை வந்து குற்றம் சொல்றாங்க. எதுக்காகனா ஆன்டி-ஃபார்மர் அண்ட் ஆன்டி-ஒர்க்கர் பாலிசிஸ்க்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நாங்கள் ஃபார்மர்ஸ்க்காக தான் கொண்டு வரோம், அவங்க நல்லதுக்கு தான் நாங்கள் செய்யறோன்றது ஒரு எமோஷன். பட் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, தேர் ஆன்டி-ஃபார்மர் அண்ட் ஆன்டி-ஒர்க்கர் பாலிசிஸ்ன்ற மாதிரி. As it seeks the farmers' votes, the government, Modi's government last week conferred the nation's highest civilian honor on former Prime Minister and agricultural leader Chaudhry Charan Singh and M.S. Swaminathan, a pioneer of the agricultural revolution in the 60s and 70s. ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன், அதாவது கிரீன் ரெவல்யூஷன்றது 60s and 70s நடந்துச்சு. ஸோ இந்த கான்டெக்ட் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக அவங்களுக்கான ஒரு அவார்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி இந்த MS சுவாமிநாதன்றவர் தான் வந்து ஹி வாஸ் லீடிங் த கிரீன் ரெவல்யூஷன் 60s and 70s. கண்டிப்பாக அதை பற்றி கூகுள் பண்ணி படிச்சு பாருங்க அது என்னன்ட்டு. ஸோ அந்த இப்போ ரீசெண்டாக இது நடந்துச்சு அண்ட் ப்ரொட்டஸ்ட்டும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு கான்டெக்ட் தான் இது இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் மொத்தமான இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க. ஸோ எதுக்காக இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஃபார்மர்ஸ் வந்து என்ன டிமாண்ட் கேட்குறாங்க, அண்ட் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, வாட் இஸ் இட் ஹேப்பனிங் கரண்ட்லி. ஸோ இன்னும் ப்ரொட்டஸ்ட் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் ஒரு ரெசல்யூஷன் வரலை. ஸோ வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன இதுக்கான ரெசல்யூஷன் சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக கீப் ஃபாலோயிங் இட், நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க. ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் கண்டிப்பாக வந்து கீழே வந்து லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் தட், ரீட் திஸ் ஆர்டிகல், டெஃபினெட்லி கிளிக் ஆன் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் ஆன் த பெல் ஐக்கன், அண்ட்
Hope to see you guys in another video. All the best.